ரெக்க கட்டி பறக்குதடி மோட்டுவோட சைக்கிள். ஆடி மாசம் எவ்வளவு அமைதியா இருக்கு. ஆவணி மாசம் தாவணி போன்ற சிட்டுகள்லாம் வரும். சீக்கிரம் வேகமா போ. உன்ன மாதிரி ஒரு தடி என்ன பின்னால உட்கார வச்சுட்டு என்னால எப்படி வேகமா ஓட்ட முடியும் சொல்லு மோட்டோ. காப்பாத்துங்க. ஆஹா இரு நிறுத்து. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். காப்பாத்துங்க. அட போய். என்ன பிரச்சனைங்க? சிங்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார்? எங்க வந்து என்ன கேள்வி கேக்குற? கொஞ்சம் நில்லுங்க. ஓய் காப்பாத்துங்க. 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 அங்க பாரு, அந்த பொம்பளை பட்டாம்பூச்சியை இந்த ஆம்பளை காக்கா புடிச்சு கடிக்க போகுது. அதுதான் கத்துது. சீக்கிரமா காப்பாத்தலாம் வா. ஐயோ பாவம். பயப்படாதீங்க, நான் ஒரு தேவதை. பட்டர்ஃப்ளையா மாதிரி உலகத்தை சுத்தி பார்க்க வந்தேன். ஆனா அந்த காக்கா என்ன பிடிச்சிருச்சு. என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. உங்க 2 பேருக்கும் வரம் ஏதாவது வேணும்னா கேளுங்க. தேவதா மேடம், எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த டீ கடை பண்ண என் கடன் தராம சமோசா தர மாட்டேன்னு சொல்லிட்டா. நீங்க எப்படியாவது நாங்க பறந்து போய் சமோசா சாப்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்படியே நடக்கட்டும். நீங்க எப்ப நினைச்சாலும் எவ்வளவு வேணும்னாலும் ஒரு ஈயா மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சமோசா வேணாலும் சாப்பிடலாம். பறவைக்கு இருக்கிற எல்லா சக்தியும் உங்களுக்கு இருக்கும். நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஜி பூம்பா ஜெடியா, ஜி பூம்பா குடியா. நான் கேக்குறதெல்லாம் கிடைக்கணும். நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சூடா சமோசா சாப்பிட போல இருக்கு. நான் போய் சமோசா சாப்பிட போறேன். பத்துலோ பின்னாடியே வா. ஏய் மோட்டு பறக்காத நில்லு. நான் உன் நண்பேண்டா சொன்னா கேளு. ஏய் மோட்டு அவசரப்பட்டு எங்கே போகாத நில்லு. உன் நண்பன் நான் சொல்றேன் கேளு மோட்டு. தன்னிச்சையா செயல்படாத மோட்டு. நில்லுடா மோட்டு நில்லு. சமோசா வாங்கி தர நில்லு. ஏய் ஆர்வ கோளாறு மோட்டு நில்லுடா சொன்னா கேளு. பறக்காத. ஏய் நில்லுடா. நான் சொல்றத கேளு மோட்டு. மோட்டு நில்லுடா நான் சொல்றத கேளுடா என் நண்பன் மோட்டு. ஏய் யார பார்த்து மோட்டுன்னு சொன்ன ஓங்கி குத்துனா அவ்வளவுதான். ஐயோ சைக்கிள் ஓட்டும் ஜென்டில்மேன் நான் உங்களை சொல்லல. முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு அவன் என் நண்பன். இது என்ன ஏலியனா? அவனை எங்க தேடுறது? அட பாவிங்களா. மோட்டு பத்ரு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். நான் எப்ப கீழே விழுந்தாலும் அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. எனக்கு பக்கத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் உங்களை இப்ப சும்மா விட போறது இல்ல. உங்களால எனக்கு பல பிரச்சனை வந்திருக்கு. அந்த குண்ட மோட்டு எங்க? ஒன்னு நான் ஜெயில போடாம விடவே மாட்டேன். டேய் நீ கீழே இறங்கு. முதல்ல சொல்றேன் கீழே இறங்குடா. அட கடவுளே, இங்க என்ன மாயாஜாலம் நடக்குது? என்னோட தொப்பி எப்படி தானா பறந்து போகுது? நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நின்னுடு. சொல்றத கேளு, இல்ல உன்னை ஷூட் பண்ணிடுவேன். நில்லு. அட எடுத்துக்கடா சிங்கம். ஆஹா சாரி மேடம், நீங்க தப்பா நினைக்கலனா நான் என்னோட தொப்பியை எடுத்துக்கலாமா? உன் தொப்பியை எதுக்கு என் தலையில வச்சா? ஒண்ணு வாங்கிக்கோ. ஐயோ நான் இல்ல சார் ஓடிடுறேன். நில்லுடா. ஏய் நீ எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? உன்னை நான் ஜெயில போட்டாதான் என் கோபம் தீரும். நீ வேணா அதை மறந்துருப்ப. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? சிங்கம் சார், மோட்டுவோட வாழ்க்கை இப்ப ரொம்ப அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு சார். தயவு செஞ்சு என்ன வெளியில விடுங்க சார். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். எதுக்காக நீ பயப்படுற? சிங்கம் தான் இருக்கல்ல. நான் போய் மோட்டுவை காப்பாத்துற, கவலைப்படாத. இதோ வர சமோசா
இவங்கிட்ட காசே கொடுக்காம இன்னைக்கு சமோசாவை நான் வெளுத்து வாங்க போறேன். சூடான சமோசா, காரமான சமோசா எனக்கு மட்டும்தான். மண்டைய பார்த்துட்டான் போல இருக்க. என்ன பண்றது இப்போ? அப்படின்னா மோட்டு டாக்டர் ஜட்கா கிட்ட இருந்து மருந்து வாங்கி சாப்பிட்டு இருப்பான். அதான் இப்படி நடக்குது. என் சமோசாவெல்லாம் சாப்பிட்டு தொலைச்சிட்டானே. இப்போ உனக்கு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எனக்கு தான் கொசு அடிக்கிற பேட்டை விலை கொடுத்து வாங்கினே. மோட்டு உன் விளையாட்டு முடிஞ்சது. இன்னைக்கு உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. மண்டையா மண்டையா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நான் தாயில்லா புள்ள. சமோசா ஒரு வழியா மண்டையம் போயிட்டான். எதிரி வந்திருக்கான், எதிரி வந்திருக்கான். நாம சேர்த்து வச்ச தேனை எடுத்துட்டு போகிறதுக்கு எதிரி வந்திருக்கான். விடாதீங்க. சிங்களா வந்தது. இப்ப எல்லாமே டபுள் டபுளா கூட்டமா வந்து தாக்குதுங்களா. இதுக்கு கிட்ட என்ன காப்பாத்துங்க. பத்லு நம்ம நேரம் நல்லா இருக்கு. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரக் வருது. இந்த ட்ரக்குக்குள்ள போய் எப்படியாவது ஒளிஞ்சுக்கிட்டா தப்பிச்சிடலாம். என்னது? வாங்க வாங்க தேனீக்களா, என்ன உங்களால பிடிக்க முடியாது. என்னுடைய பிரெயின் ரொம்ப கிளவர். நாங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறோம்ன்றத வந்து பாருங்க. அடப்பாவி, நிச்சயமா மோட்டு இங்க எங்கேயாவது தான் இருப்பான். கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் இருக்கான். ஆனா எங்க இருக்கா? எங்க அவன்? நான் இன்னைக்கு அந்த மோட்டுவை சும்மா விட போறது இல்ல. இல்ல வேண்டாம் வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உண்மையான தேனி கிடையாது. சொன்னா கேளுங்க, காப்பாத்துங்க. ஏ மோட்டு, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? சமோசாவுக்கு ஆசைப்பட்டு தேனியா மாறினேன். ஆனா அந்த சகாரா பாலைவனத்துல இருக்கிற எல்லா தேனிகளும் ஒன்னா சேர்ந்து என் உடம்ப பதம் பார்த்துருச்சு பத்துலு. நான் என்ன பண்ணுவேன்? என் உடம்ப ரணகலமாக்கிடுச்சுங்க. நீ அந்த மந்திரத்தை சொல்லு மோட்டு, நம்ம பழையபடி மாறிடலாம். நான் மனுஷனா மாறதுக்கு ஆசைப்படுறேன். அப்படி மாறிட்டா எல்லாம் சரியா போயிடும் மோட்டு. இனிமே அந்த தேனீக்களால எனக்கு ஆபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன கொட்டின அந்த தேனீக்களை நான் சும்மா விட மாட்டேன். என் நண்பன் டாக்டர் மண்டையரோட சேர்ந்து அந்த தேனீக்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன். பொறுமை கடலினும் பெருது. கொஞ்சம் மெதுவா பேசும் மோட்டு. மறுபடியும் அவங்க முடிச்சிட்டு ஓடி வர போறாங்க. ஏய் பத்லு, நீ லாக்கப்ப உடைச்சிட்டு வெளியே வந்துட்டியா? நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. என்ன பண்றேன் பாரு. உன்னோட சேர்த்து இந்த மோட்டுவையும் ஜெயில போட போறேன். ஆமா சிங்கானாச்சு, இவங்க 2 பேரையும் ஜெயில போடுங்க. இவங்களால என் வியாபாரமே கெட்டு போச்சு. You are under arrest. பாரத தாய் மீது ஆணை, சட்டத்தின் மீது ஆணை, என்னோட தொப்பி மேல ஆணை. நான் உங்க 2 பேரையும் ஜெயில போடாம விட மாட்டேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என் உடம்புல இருக்கிற பல எலும்புகளை முறிச்சிட்டீங்க. அம்மா, அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க சார். வாழ்நாள் முழுக்க ஜெயிலே கிடக்கட்டும். மோட்டு, உனக்கு அந்த தேவதை தந்த வரம் ஞாபகம் இருக்குல்ல? 2 வரத்தை நாம 2 பேரும் வாங்கிட்டோம். 3வது வரம் தான் பாக்கி இருக்கு. என்ன கேட்கலான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஜி பூமா ஜக்கம்மா, நீ வாயம் பக்கம்மா. இந்த 2 மடையன்களையும் ஒரு வழி பண்ற. நாங்க 2 பேரும் உடனடியா புலியா மாறணும். அதாவது டைகர். கடவுளே, என்ன இது? என்ன எப்படி திடீர்னு புலியா மாறினானுங்க? காப்பாத்துக்க.